யோகிஸ் மெடிடேஷன் சென்டர். இதன் மூலமாக படித்தவர்களுடைய எண்ணிக்கை 26,000 நபர்கள் 14 நாட்டுல நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு யோகா என்ன டிரான்ஸ்பர்மேஷனை கொடுக்குது, மாற்றத்தை கொடுக்குதுன்னா இதுதான் மாற்றம். மேல் ஃபீமேல் எல்லாருக்கும் பெரிய பாதிப்பு வருது. யார் ஒருத்தர் பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்றாங்களோ, இன்னைக்கு நம்ம உலகத்துல எல்லோரும் தேடுறது, நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனா பேரண்ட்ஸ், ஆசிரியர்கள், எல்லா வேலையில இருக்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்த எல்லாருமே விரும்புறோம். ரிலாக்ஸா அமைதியா இருக்க முடியல, என்னால மனசை அமைதியா வச்சுக்கிட முடியல, என் மனசு குரங்கு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. யாராவது ஏதாவது திட்டாங்கன்னா அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. நான் அதையே திரும்ப 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 ரிப்பீட் திங்கிங் இன்னைக்கு சமுதாயத்துல பெரிய ப்ராப்ளம். நீங்க எப்போதுமே ஆனந்தமா ஹாப்பியா இருக்கணும், நினைச்சதை அடையணும், மேனிஃபெஸ்ட் நம்ம நினைச்சதை அடையணும். அதற்கான எல்லா அடிப்படையான தன்மைகளையும் நம்ம யோகா மூலமா பெற முடியும். நமக்கு நம்ம மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம மைண்டு சக்தி வாய்ந்தது அதுதான், டேஞ்சரானது அதுதான். நம்ம மைண்டை சரியான வழியில ஹேண்டில் பண்ணணும். மனம் தான் இப்ப நம்மள ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. நம்ம சொல்றத மனசு கேட்க மாட்டேங்குது. உங்க வீட்டுல இருக்கிறீங்க, நீங்க உங்க வீட்டுல இருந்துட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அம்மா உங்க வீட்டுல நீ அங்க உட்காரு இங்க உட்காரு அப்படி இப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? யார் வீட்டுல யாரு நீ பேசுறேன்னு கேட்டுருவோமா? ஆனா உங்களுடைய வேலைக்கார மனம், உங்க மைண்டு உங்க வேலைக்காரன், ஆனா ஓனரா இருக்கு. நீங்க ஓனர், வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த மனசை நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு சக்தி தேவைப்படுது. இப்போ பாருங்களேன், இப்ப சூரிய ஒளி இப்படி விழுது, பொதுவா விழுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது பொதுவா இருக்குது. இதே சூரிய ஒளிய ஒரு லென்ஸை காமிச்சு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது கீழே தீக்குச்சை வச்சா என்ன ஆகும்? ஃபயர் வந்துடும். அப்போ நம்மகிட்ட ஃபோக்கஸ் இல்லை, நம்ம மைண்டு செதறி போய் கிடக்குது. இன்னைக்கு குட்டி சாத்தான கையில வச்சுட்டே அலைதோம், இப்படி குட்டி சாத்தானை பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய கழுத்து போகுது, முதுகு போயிருது, எல்லாம் போயிருது, நேரமும் போயிருது. நமக்கு போதை மாதிரி ஆயிருது. அந்த டொபமைன்கிற ஒரு சுரப்பி சுரக்குது. அதனால நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி நமக்கு என்ன ஆகுது? இன்ட்ரெஸ்ட் போதை மாதிரி ஆயிருது. இப்ப நீங்க எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு விஷயத்துக்கு, ஏதோ ஒரு கேரக்டருக்கு, ஏதோ ஒரு தாட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்கிறோம். இந்த அடிஷன் நம்மளும் போதை மாதிரி தான் இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா போயிட்டே இருக்கு. நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வளர 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 என்ன ஆக ஆரம்பிச்சிடுறோம்னா, இந்த ஸ்ட்ரெஸ் தாங்கிக்கிட முடியாம உடல் அளவுல நமக்கு பாதிப்பு வர ஆரம்பிச்சிடும். நல்லா எல்லாருமே கவனிச்சு பாருங்க, நம்ம உடல் அளவுல பாதிச்சிடுறோம். இந்த ஸ்ட்ரெஸ் கூட 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 நாளடைவுல நமக்கு என்ன ஆகுது? இந்த உடல் பாதிக்கப்படுது. உடல்ல பாதிப்புனா என்னது? கழுத்து வலி வருது, தாடை பகுதி வலிக்குது, தலை வலிக்குது, அந்த வயிறுல பிரச்சனை. ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா, அழுத்தம், மன அழுத்தம், மனசை ஹேண்டில் பண்ண முடியலன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது. இது எப்படி மனசளவுல பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது, யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது, யார்கிட்டையும் ஒரு கருத்தை தெளிவா சொல்ல முடியாது, பயம் வர ஆரம்பிச்சிடும். இப்படி ஸ்ட்ரெஸ் பிசிக்கல் பாடியும் அட்டாக் பண்ணுது, மைண்டையும் அட்டாக் பண்ணுது. இந்த ரெண்டு அட்டாக் பண்ண 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 நம்ம மூளை என்ன செய்யும்னா, அந்த அழுத்தத்தை தாங்கிக்கிட முடியாம கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு சுரப்பியை தூண்டி விட்டுரும். அந்த கார்டிசோல் சுரப்பி தூண்டின உடனே நமக்கு அட்ரினல் பக்கத்துல இருக்குது. அது உடனே வயிறை பாதிச்சு நம்முடைய ஹோல் சிஸ்டத்தையும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பாதிக்க ஆரம்பிச்சிருது. சைக்காலஜிக்கலா பார்க்கும்போது மைண்டை வச்சுட்டு யாரையும் பேச முடியல, பயமா இருக்குது. போதைப் பொருட்கள்ல போய் மாட்ட ஆரம்பிச்சிருவோம். இப்படி கார்டிசோல் திரும்ப திரும்ப இருக்கும். அப்ப ஸ்ட்ரெஸ், கார்டிசோல், அப்புறம் திரும்ப ஸ்ட்ரெஸ், அப்படி கார்டிசோல், இது கிரானிக்ங்கிற ஒரு பெரிய நோயா மாறிடும். கிரானிக் அப்படிங்கிற நோய் அப்படின்னா என்னன்னா, தீவிரப்படுத்தப்பட்டுரும். நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, அது டைப் 2 டயாபிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயை அதிகப்படுத்திடும். சுகர் அதிகமாயிரும். அப்புறம் இன்சுலின் போட்டா கூட பாடி அதை அக்செப்ட் பண்ணாது. அது பிறகு பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு பல பிரச்சனைகள், ஹோல் சிஸ்டமே ஹார்மோன்ஸ் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும். மேல் ஃபீமேல் எல்லாருக்கும் பெரிய பாதிப்பு வருது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கார்டிசோல் அப்படிங்கிற சுரப்பி நமக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இது திரும்ப 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 நமக்கு உருவாகிக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளால இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும். சமுதாயத்துல நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடும், வெறுப்பு வந்துடும், யார்ட்டையும் பேச மாட்டோம், எரிச்சல் வரும், கோபம் வரும், பொறாம வரும், எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இதனால 3 வரும்: ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, அதுக்கப்புறம் டிப்ரெஷன். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ப்ரெஷரை தாங்கிக்கிட முடியாம ஏற்படக்கூடிய மனப்பாதிப்பு. ஆன்சைட்டினா பயம், எதுக்குனே தெரியாது, எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருவோம். டிப்ரெஷன் அப்படின்னா நம்பிக்கையே எல்லாம் போயிடும். நமக்கு வாழ்க்கையில என்னடா ஆச்சுன்னு அப்படி ஒரு மாதிரி விரக்தியா உட்காந்துரும். இந்த கேரக்டர் தான் இந்த சொசைட்டில 80% பரவி இருக்குது. அப்ப இப்படி தொடர்ந்து நமக்கு இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? நம்ம லைஃப் அப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரெயின்ல இருந்து 12 நரம்புகள், முக்கியமான நரம்புகள் ஹோல் பாடியை
கனெக்ட் பண்ணுது. அதுல 10வது நரம்பு வந்து வேகஸ் அப்படின்னு ஒரு நரம்பு. அந்த வேகஸ் நரம்பு வந்து என்ன செய்யுதுன்னா, நம்ம ஆரம்பிச்சு அப்படி வந்து இப்படி ஹார்ட் பக்கத்துல போய் கீழே வர போகுது. இந்த வேகஸ் நரம்பு தான் ஒருத்தனை அந்த மைண்டு பாடியை காம் டவுன் பண்ணக்கூடியது. அதான் நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டத்தை தூண்டக்கூடியது. யார் ஒருத்தர் பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்றாங்களோ அவங்க எப்போதுமே ரிலாக்ஸா இருக்க முடியும். அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டத்தை தூண்டுறதுக்கு நீங்க நல்லா உடற்பயிற்சி பண்ணி, மூச்சு பயிற்சி பண்ணி, மெடிடேஷன், யோகாசனங்கள் பண்ணிட்டு, அன்போட இருந்து பழகி, இப்படிலாம் இருந்தீங்கன்னா, சிரிச்சீங்கன்னா அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் வேலை செய்யுது. அப்போ யோகா எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காகத்தான் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே யோகா பண்ண சொல்றோம். நீங்க சார் எனக்கு வரல, நீங்க டெய்லி பிராக்டிஸ் தான். உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, உங்களால பிளெக்சிபிலிட்டியா வரல, உடம்பு ரொம்ப ஸ்டிப்பா இருக்கு. உடல் இறுக்கம் இல்லாம தளர்வா இருந்தா மனசும் இறுக்கம் இல்லாம தளர்வா இருக்கும். மனசு இறுக்கமா இருந்தா உடல்ல அங்கங்க டைட் பண்ணிடும் நம்மள அறியாமலே. அப்படி மிதக்கிறது மாதிரி இருக்கணும். நம்ம பூமிக்கே பாரம் இல்லாம நடக்கணும். அந்த அளவு நம்மளால பண்ண முடியும். யோகா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். தொடர்ச்சியாக சிறப்புரை வழங்கி மாணவர்களுக்கு பல்வேறு தகவல்களை வழங்கிய இப்பள்ளியின் ஆசிரியரும் முன்னாள் மாணவருமாகிய யோகீஸ் ராஜா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த யோகா கலையை விக்கிரமசிங்கபுரம் மாதிரி ஒரு சின்ன ஊரில் தொடங்கி இன்று பல கோடி மக்களுக்கு எடுத்து கலங்கரை விளக்கமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வளர்ச்சி இந்த பள்ளிக்கும் இந்த பகுதிக்கும் மிக மிக இன்றியமையாதது. ஒரு ஊர் எப்போது புகழ் பெறும் என்றால், அந்த ஊரில் பிறந்த மனிதர்கள் உலக புகழ் அடையும் பொழுது அந்த ஊரும் உலக புகழ் அடையும். அந்த வகையில் உலக அளவில் நம் ஊரின் பெருமையை அவர் எடுத்துச் செல்ல பள்ளியின் சார்பாக அவரை வாழ்த்துவோம். நன்றி.